தமிழ் திரையுலகின் மறக்க முடியாத நகைச்சுவை நடிகை ஆச்சி மனோரமாவின் மகனும் நடிகருமான பூபதி நேற்று காலமானார். இவர் குறித்த சில தகவல்களை இந்த வீடியோவில் காணலாம். கூர்மையான கண்கள், நவரசத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய முக பாவனை மற்றும் யதார்த்தமான நடிப்பின் மூலம் பெயர் பெற்றவர் பழம்பெரும் நடிகை ஆச்சி மனோரமாவின் மகனும் நடிகருமான பூபதி. தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகை என்றால் அது மனோரமாவை கூறலாம். சுமார் 1000க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து கின்னஸ் சாதனை புத்தகத்திலும் இடம் பிடித்தார். மேடை நாடகங்களில் தொடங்கிய இவரது பயணம் பின்னர் வெள்ளித்திரையில் மிளிர்ந்தது. காமெடி, சென்டிமெண்ட், வில்லி என எந்த ரோல் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரமாகவே மாறி நடிக்கும் தனித்திறமை கொண்டவர். சினிமா வாழ்க்கையில் இவர் வெற்றியால் தழைத்திருந்தாலும் அவரது திருமண வாழ்க்கை சொல்லிக் கொள்ளும்படி இல்லை. மனோரமா SM ராமநாதன் என்பவரை 1964ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். ஆனால் சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக வெறும் 2 வருடத்தில் கணவரை விட்டு பிரிந்தார். அப்போது அவரின் மகன் பூபதி பச்சிளம் குழந்தை. தன்னுடைய மகனை கதாநாயகனாக பார்க்க வேண்டும் என ஆசைப்பட்ட மனோரமாவுக்கு இதிலும் ஏமாற்றமே மிஞ்சியது. குடும்பம் ஒரு கதம்பம், மணல் கயிறு, ராணி தேனி உள்ளிட்ட ஒரு சில படங்களில் பூபதி நடித்திருந்தாலும் அந்த படங்கள் வெற்றியடைய தவறிவிட்டன. அதன் பிறகு மகனுக்காக தூரத்து பச்சை என்ற படத்தையும் மனோரமா தயாரித்தார். ஆனால் அது எடுபடவில்லை. இதற்கு காரணம் பூபதிக்கு இருந்த அதீத குடிப்பழக்கம்தான். இதுவே இவரது திரையுலக வாழ்க்கையில் தோல்வியை தழுவ வைத்தது. இவரது சினிமா வாழ்க்கை கலை உலகின் காணல் நீராய் மாறி போனது. குடிப்பழக்கத்திற்கு முற்றிலும் அடிமையான இவர் கடந்த 2020 ஏப்ரல் மாதம் கொரோனா ஊரடங்கு காரணமாக மதுபானம் கிடைக்காத நிலை ஏற்பட்ட போது தூக்க மாத்திரைகளை அதிகமாக எடுத்துக்கொண்டதாக கூறப்பட்டது. மேலும் கடந்த சில வருடங்களாகவே உடல்நல பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வந்த பூபதி தன்னுடைய 70வது வயதில் மூச்சு திணறல் காரணமாக நேற்று உயிரிழந்தார். இது சினிமா வட்டாரத்தில் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.